பாற்கடல்ல இருந்து சந்திரதேவன் வெளிவந்ததும் பார்வதி இதுக்கப்புறம் என்ன வரப்போதோ அப்படிங்கிற கவலையில இருக்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தொடர்ந்து கடலை கடையிறாங்க. அப்போ திருப்பவும் வாசி அதோட விஷத்தை கக்க ஆரம்பிக்கவும் அசுரர்கள் கொஞ்சம் பேர் மயங்கி விழ தேவர்கள் அதை பார்த்து நிம்மதியாறாங்க. அதை பார்த்து தேவேந்திரன் சிரிக்கிறான். ஒரு உஷானாவோ இந்த பகுதி நான் தேவர்களுக்கு கொடுத்திருந்தேன் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்தகன் சொல்றான், திரும்பவும் நீங்க நாராயணரோட ஆய வலையில விழுந்துட்டீங்க. அவரு வேணும்னே திட்டம் போட்டுதான் உங்களோட கோபத்தை அதிகமாக்கி வாசியோட விஷயத்துல இருந்து தேவர்களை காப்பாத்திட்டாரு. இந்த பாட்கடலை கடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கு நான் பதிலடி கொடுத்தே தருவேன் அப்படின்னு அந்தகன் சொல்றான். இந்த பார்வதி ரொம்ப வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிவன் சொல்ல, நான் அப்பவே சொன்னேன் இல்ல பார்வதி, அவர் வழியையும் இலக்கையும் அவங்களே தான் தீர்மானிக்கிறாங்க. அடுத்ததா தொடர்ந்து பாட்கடலை கடைஞ்சதும் இன்னொரு பொருள் வருது. குதிரை ஒண்ணு வெளி வருது. அதை பார்த்துட்டு சிவன் கேட்கிறார், இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டதும், உச்சி ஸ்ரவாஸ், இது 7 முகம் கொண்ட திவ்யமான குதிரை, இது யாருக்கு போகுதுன்னு கேட்கறாங்க. அது தேவர்கள் அசுரர்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சிவன் சொல்லவும், இதை பார்த்ததும் குரு உஷானா, இந்த குதிரை எங்களுக்கு தான் கிடைச்சாகணும், ஏன்னா எங்களோட பங்களிப்பு தான் ஜாஸ்தி இதுல அப்படின்னு சொல்றாரு. தேவேந்திரன் வழக்கம் போல ஏன்னு கேட்கிறான். ஆனா அவனுக்கு அந்தகன் பதில் சொல்றான், முதல்ல வந்த ரத்தினத்தை தான் சிவன் எடுத்துக்கிட்டாரு, சிவனும் ஒரு தேவன் தானே அப்படின்னு சொல்ல, நாராயணனும் நீ சொல்ல சரிதான்னு சொல்லிட்டு இந்த குதிரை அசுரர்களுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. குரு உஷானா அவ்வளவு சந்தோஷப்படுறத கேட்டுட்டு அந்த குதிரையும் அசுரர்கள் பக்கம் போயிருது. உடனே கடலை கடையிறாங்க. அடுத்ததா ஐராவதம் வெளிவர நாராயணனே முன்கூட்டியே சொல்லிடுறாரு, இது ஐராவதம் ஏற்கனவே இது தேவர்களோட தலைவனான தேவேந்திரனோட வாகனமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த குதிரையை தான் அசுரர்கள் கிட்ட கொடுத்தாச்சு. இது கண்டிப்பா தேவேந்திரனுக்கு தான் போகணும் அப்படின்னு தேவேந்திரன் நாராயண பார்த்து கையெடுத்து கும்பிடுறான். ஆனா அந்தகன் திரும்பவும், நாராயணா, பொருட்களோட உரிமை மாறிக்கிட்டே தான் இருக்கும், எங்களுக்கே இந்த ஐராவதம் கிடைக்க கூடாது அப்படின்னு கேட்கவும், ஒரு உஷானா பொறுமையா இரு, நம்ம அவங்க மாதிரி சூழ்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், ஏற்கனவே தீர்மானம் பண்ணது மாதிரி ஆளுக்கு ஒரு பொருளா எடுத்துக்கலாம், இப்ப ஐராவதம் அவனுக்கு போறது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிற. அடுத்ததா ஒரு வில் வருது. நாராயணன் சொல்றாரு, இது விஸ்வகர்மா உருவாக்குன சரண், இது அசுரர்களுக்கு தான் போகணும் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. அடுத்ததா காமதேனு வெளிவர நாராயணன் சொல்றாரு, இது காமதேனு, இது எது கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்றதும் அசுரர்கள் இது நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே நாராயணன், நீங்க 2 பேருமே வீரமானவங்க தான், திறமையானவங்க தான், நான் எந்த உழைப்புமே செய்யாம உங்களுக்கு கிடைக்கிற பொருளை சொந்தமாக்கிக்கணும்னு நினைப்பீங்களா? இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்கு காமதேனு உங்களுக்கு தேவை. அதனால இந்த காமதேனு வசிஷ்ட முனிவருக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அவர் தான் எந்த பாகுபாடும் இல்லாம பிரபஞ்சம் முழுக்க ஞான விதைச்சுட்டு இருக்காரு. இதை கேட்டு குரு உஷானாவும் இந்திரனும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. காமதேனும் வசிஷ்டர் கிட்ட போயிடுது. அடுத்ததா ஒரு ஒளி பிளம்பு வெளியே வருது. பார்வதி எல்லாத்தையுமே ரொம்ப பயத்தோட தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி சிவன் கிட்ட கேக்குறாங்க, மகாதேவா, ஆழக்காலம் வெளியே வந்துருச்சா, இப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுமா, நம்ம தயாரா இருக்கணுமா, அந்த நேரம் வந்துருச்சா அப்படின்னு. ஆனா அது என்னன்னு புரியா தேவேந்திரன், இது என்ன அமிர்தமான்னு கேட்கவும் அசுரர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அமிர்தம் வந்துருச்சு அப்படின்னு. தேவேந்திரனும் அமிர்தம் தோன்றிடுச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா சிவன் அமைதியா பார்வதிட்ட கேட்கிறாரு, பார்வதி உன்னோட என்ன அப்படின்னு கேட்டதும், மனதுக்கு ஏதோ நன்மையா தோணுது, அதனால இது கண்டிப்பா ஆழகால விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. இது மூலமா பிரபஞ்சத்துக்கு நல்லதான் நடக்க போகுது, ஸ்ரீதேவி வர்றாங்க அப்படின்னு சொன்னதும் நாராயணன் ரொம்ப ஆர்வத்தோட திரும்பி பாக்குறாரு. அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒளி பிளம்பு அப்படி செந்தாமரை மலர்ல இருக்கிற லட்சுமி தேவியா மாறுது. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.